Hi friends, welcome to AS Home. Today இன்ஸ்டண்ட்டாக ஒரு டின்னர் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் 5 நிமிஷத்தில் செஞ்சுற மாதிரி ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அரிசி உப்புமா ரெடி பண்ண என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். வீட்டில் எப்போதுமே ரவா உப்புமா, கோதுமை ரவா உப்புமா, சேமியா உப்புமா இந்த மாதிரி செய்வோம். ரொம்ப ஹெல்த்தியான அரிசி உப்புமா வீட்லேயே நம்ம கைப்பட செஞ்சது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு அதை அப்படியே வடித்து எடுத்து வெயிலில் காய போட்டுடலாங்க. அதிக வெயிலில் போட வேண்டாம். காலை நேரத்தில் இல்லை மாலை நேரத்தில் இள வெயிலாக இருக்கும், அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வெயிலில் போட்டு மீதி டைம் எல்லாம் நிழலில் போட்டிங்கனாவே நல்லா காஞ்சிரும். ஜீரகத்தை அரிசி பருப்போடு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஜீரகம் மிதந்துட்டு வரும். அந்த மாதிரி வராமல் இருக்குன்னா ஜீரகத்தை நீங்கள் ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அரிசி உப்புமா மிக்ஸை நல்லா உணர விட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. 1 day ஃபுல்லாக அப்படியே நிழல்லையே காய போட்டுடலாம். இதை நல்லா காஞ்சி வந்த பிறகு இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். உப்புமா பதத்துக்கு, அதாவது ரவை இருக்கலாம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதில் என்ன அரிசி பருப்பு 2 தானே மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு இந்த அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா உரலை தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 2 மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குக்கரில் விட்டு அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது ஃப்ரை ஆகிற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஆனால் பாசிப்பருப்பு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப குயிக்காக சூப்பராக நைட் டின்னருக்கும் சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி எந்த ஒரு அடிஷ்னலாக ஆனியன், தக்காளி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக இவ்வளோ ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு பொங்கல் ப்ளஸ் உப்மா 2மே மிக்ஸ் பண்ண கலவையாக அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் என்ன வேணாலும் சைட் டிஷ் வச்சுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியில் 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டுட்டு குக்கரை விசில் போடாமல் சும்மா மூடி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு குக்கரில் வைக்கிறதுனால 4 பங்கு தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா 5 கிளாஸ் தண்ணி விட்டுக்குங்க. குக்கரில் செஞ்சால் 1 கிளாஸ் இந்த ரவா மிக்ஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஜஸ்ட் கலருக்காக மட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு ரீசன் கிடையாது. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு மூடிடுங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆயிரும். இதுக்கு காரக்குழம்பு, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. குழந்தைகளுக்கு சைடிஷ் இல்லாமல் வெறும் உப்புமாவில் கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே கூட கொடுக்கலாம். நமக்குமே அப்படியே சாப்பிட ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த அரிசி உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி மட்டுமே வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ரொம்பவே டேஸ்டான இன்ஸ்டன்ட் அரிசி உப்புமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.